ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 20 ஆர்ட் 20. இன்னைக்கு டிராயிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோவை கேளுங்க. நம்ம விடாமுயற்சி பண்ணால் நம்மளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஸ்டோரி சூப்பர், தேங்க்யூ. சூப்பரில் இவங்க என்னோடய ஃப்ரெண்டோட குழந்த. இவங்க என்னோட வீடியோஸ் டெய்லியும் பார்க்குறாங்களாம். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்மா. இன்றைக்கி நம்ம யாரை ட்ரா பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவங்களோட ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் நம்ம 2 சாதனை பெண்களை பற்றி பார்க்க போகிறோம். இவங்களோட பேர் பிரேமலதா அகர்வால். இவங்க வெஸ்ட் பெங்காலில் 1963 பிறக்கிறாங்க. இவங்களுக்கு எப்போதும் ஸ்போர்ட்ஸ் மேலே ஆர்வம் அதிகம். ஆனால் அவங்க வீட்டில் பெண் பள்ளிக்கு போகிறதே பெரிய விஷயம், உன்னை ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க சின்ன வயசுலேருந்து அவங்களோட கனவுகளை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பள்ளி முடித்ததுமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணதும் 2 பெண் குழந்தைகளும் பிறகுறாங்க. அவ்வளோதான். டிப்பிக்கல் உமன்ஸ் மாதிரி அவங்களும் ஹஸ்பண்டுக்கு தேவையானது, குழந்தைங்களுக்கு தேவையானது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. அப்போ தான் ஒரு நாள் நம்ம தான் எதுவும் சாதிக்க முடியல, நம்ம பொண்ணுங்களையாவது ஸ்போர்ட்ஸில் எதனா சேர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு, ஓகே இவங்களை டென்னிஸ் கோச்சிங் சேர்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே நோட்டீஸ் போர்டில் ஒரு கேம்பெயின் பற்றி பார்க்குறாங்க. ஜம்ஷத்பூரில் இருக்க டால்மா ஹில்ஸ்க்கு ட்ரெக்கிங் போகிறதா போட்டிருக்காங்க. அதை பார்த்ததும் இவங்களுக்கும் ஆசை வருது, நானும் அந்த ஹில்ஸை ஏறணும்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் முதல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் சரி ஓகே இதோட லாஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு. அது ஒரு சின்ன மலை தான். அந்த பயணத்தில் இவங்க கூட ட்ராவல் பண்ண எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் இவங்க மட்டும் உத்வேகத்தோட தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் உச்சி வரைக்கும் போயிடுறாங்க. அப்போ தான் அவங்களோட கனவை ஃபஸ்ட் டைமாக அச்சீவ் பண்ண ஒரு திருப்தி கிடைக்குது அவங்களுக்கு. இதை அவங்க வீட்டில் வந்து அவங்க பொண்ணுங்கள்லேருந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. தென் இந்த மாதிரி ஹில்ஸ் ஏறுறவங்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் தான் பச்சேந்திரி பால் அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு எவரெஸ்ட்டை ஏறி இருக்காங்க இந்திய பெண் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க நம்ம ஊரில் ஒரு கேம்புக்கு வராங்க. 25 days ட்ரைனிங் தர போகிறாங்கன்றது தெரிஞ்சதும் இவங்க அவங்களோட பொண்ணுங்களை கூப்பிட்டுட்டு போய் அங்கே சேர்க்கறதுக்கு போகிறாங்க. பட் பச்சேந்திரி பால் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணுங்க இருக்கட்டும், நீங்களும் இதில் சேர்ந்துக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சின்ன மலை ஒன்று ஏறி இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது எனக்கு தெரியுது, ஸோ நீங்களும் சேருங்க, ஒன்றும் தப்பில்லை அப்படின்றாங்க. உடனே பிரேமலதா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 36 வயசு ஆச்சு, நான் இதுக்கு மேலே இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பச்சேந்திரி பால் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களால் சாதிக்க முடியும்னு நம்பிக்கை வச்சிங்கன்னா போதும், உங்களோட உடம்பும் மனசும் அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்திக்கும், ஸோ ஏஜெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரி, எவரெஸ்ட் ஏறின பச்சேந்திரி பாலே இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்களே, நமக்குள்ளே ஏதோ திறமை இருக்கிறதால தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வீட்டில் போய் பேசுகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் முடியவே முடியாது, நீ இப்படிலாம் போனோன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிலாம் நம்ம கனவுகளை அடைய முடியாதுங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்றது மட்டும் எனக்கு சொல்லுங்கள், பச்சேந்திரி பால் இப்படிலாம் சொன்னாங்கன்றதை எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தென் அவங்க கணவரும் சம்மதிக்கிறாரு. ட்ரைனிங் போகிறாங்க. பச்சேந்திரி பால் கூட ரொம்ப க்ளோஸாக வராங்க. அவங்க கூட நிறைய மலைகள் ஏறுறாங்க, சின்ன மலை பெரிய மலை எல்லாத்தையும் போகிறாங்க. 2007 டெசர்ட்டில் ஒரு கேம்ப் போகிறாங்க. 1000 kilometers குஜராத் டு பஞ்சாப் கேம்பல் மேலேயே போகணும். அதுலேயும் இவங்க கூட போன நிறைய பெண்கள் பாதிலேயே ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஆனால் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக 40 days முடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு லிம்கா புக் ஆஃப் அவார்டும் கிடைக்குது. தென் 2008 ஃபேமஸான கிளிமாஞ்சாரோ மலையை பச்சேந்திரி பால் கூட சேர்ந்து ஏறுறாங்க. அந்த பயணம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் அதோட உச்சிக்கு போனதும் இவங்க மிகப்பெரிய சாதனை பண்ணதா உணர்றாங்க. அப்போ பச்சேந்திரி பால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சாதிக்க வேண்டியது கஷ்டமான எவரெஸ்ட்டை ஏறுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது எவரெஸ்ட்டா, அதெல்லாம் என்னால் ஏறவே முடியாது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு நினைக்கிறேன், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு ஸ்பான்சர்லாம் வேணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பச்சேந்திரி பால் அதெல்லாம் பற்றி நீ யோசிக்காத, நீ ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கணவர்கிட்ட இதை பற்றி சொன்னதும், இது முட்டாள்தனமான முடிவு, இதை பற்றி நீ யோசிக்கவே யோசிக்காத அப்படின்னுறாரு. ஏன்னா எவரெஸ்ட்டை ஏறினவங்களை விட அதை ஏற முயற்சி பண்ணி செத்தவங்க தான் நிறைய பேர், ஆனாலும் உன்னெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்போ அவங்க பொண்ணுங்களே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அம்மாவை ஏற விடுங்க, ஏன்னா அவங்க பெரிய பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, அவங்க சின்ன பொண்ணு கல்லூரி படிக்கிறாங்க, அம்மா போட்டுமேப்பா அவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்றாங்க. அவங்க கணவரும் ஒரு மனதாக சம்மதிக்கிறாரு. தென் மும்பரமாக ட்ரைனிங் பண்ணுறாங்க. இவங்களுக்கு டாட்டாவே ஸ்பான்சர் பண்ணுறதா ஒத்துக்கிறாங்க. தென் பயிற்சியெல்லாம் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக 2011 ஏப்ரல் 14 எவரெஸ்ட் பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அதில் ஒவ்வொரு கேம்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதில் ரொம்பவும் செங்குத்தான இடத்துல இவங்களோட கை க்ளவுஸும் கீழே கழண்டு விழுந்துருது. இவங்க கூட போனவங்க எல்லாம் இவங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஸோ இவங்க அதை கஷ்டப்பட்டு ஏறியே ஆகணும் ஹேண்ட் க்ளவுஸ் இல்லாமல்.
அங்கே இருக்கிற பனிக்கு விரைச்சே போயிடுது அவங்க கை. ஆனாலும் கஷ்டப்பட்டு எப்படியோ ஏறி அந்த கேம்புக்கு போயிடுறாங்க. அங்கே இருந்த ஒருத்தர் அவரோட இன்னொரு க்ளவுஸை கொடுக்குறாரு. தென் May 17 சக்ஸஸ்ஃபுல்லாக மலை உச்சியை அடையிறாங்க. எவரெஸ்ட் மேலே ஏறிட்டாங்க. எஸ், வயதில் அதிகமாக எவரெஸ்ட் ஏறின முதல் இந்திய பெண் இவங்க தான். இவங்களுக்கு அப்போ 48 வயது. இவங்க கூட ஏறினதுலேயே இவங்க தான் வயசில் அதிகமானவங்க. இதுக்கு இவங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டும் கிடச்சிது. இந்திய கவர்மெண்ட்டும் அவார்டு வழங்கி சிறப்பிச்சாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன மாதிரி இருக்கிற பெண்கள் என்னை பார்த்து முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு எதனா சாதிக்கணும், அதுக்காக தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்பைரிங்காக இருந்ததா? உடனே மலை ஏறுறேன்னு கிளம்பிடக்கூடாது. உங்களுக்கு என்ன ட்ரீமோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். ட்ரைனிங் பண்ணிட்டு தான் எதுவாக இருந்தாலும் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.